இப்ப நம்ம இந்தியாவுடைய டிஆர்டிஓ இப்ப ஒரு அதிரடியான ஒரு செயல்ல இறங்கியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். அதுலேருந்து நம்ம இந்த செய்திய தொடங்கிக்கலாம். அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் போர் செய்ய போம்போது, தன்னுடைய படைகள கூட்டு போயி, இரு நாட்டு படையும் நேருக்கு நேரா மோதி போர் செஞ்சாங்க. அடுத்து நவீனமாச்சு. நவீனமா மாறும்போது துப்பாக்கி, அடுத்து பீரங்கி, இப்படி ஒவ்வொரு முறையில ஆயுதங்களும் நவீனமாச்சு. போர் முறையும் நவீனமாச்சு. அந்த டைம்ல ஒவ்வொரு கட்டம் மாறும்போது இப்ப நிறைய நவீனங்கள் வந்துடுச்சு. ஆனா போர் செய்ய போகும்போது நிறைய ராணுவ வீரர்களை நம்ம இழக்கிறோம். உயிர் சேதாரம் வருது, பொருள் சேதாரம் வருது. அதை தவிர்க்கிறதுக்காக ஒரு நவீனமான முறையை கண்டுபிடிக்கணும், இல்லை நவீனமான டெக்னாலஜி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது தான் UAV, அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள். அதாவது ஆளில்லா விமானத்தை வச்சு போர் செய்யும் வகையில் ஒரு முறையை கொண்டு வந்தாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சமீபமா நடந்த நிறைய போர்களை ஆளில்லா விமானம் தான் நிறைய பங்கு வச்சுச்சு. ஆனா இது மூலியமா திரும்பி உயிரிழப்பு அதிகமாச்சு, பொருளாதாரத்திலயும் நிறைய சேதாரமாச்சு. இப்படி நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதாவது வருங்காலத்துல நம்ம மேல ஆளில்லா விமானத்தை வச்சு நம்ம மேல போர் தொடுக்க வந்தாங்கன்னா அந்த டைம்ல அது எப்படி மேற்கொள்ளணும்னு சொல்லி இப்ப டிஆர்டிஓ ஒரு அதிரடியான ஒரு செயலையும் ஒரு முறையில் இறங்கியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் சார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்பதான் எங்களுடைய வீடியோ பாக்குறீங்கன்னா லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம சேனலை இன்னைக்கு தான் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல டாட் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இல்லங்க நீங்க ரெகுலரா போடுற எல்லா வீடியோவும் நாங்க தினந்தோறும் பாக்குறோம் என சொல்லுறவங்களா நீங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய் போடுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போய் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டும் ஆதரவாக இருந்து ரெகுலரா நாங்க சிறப்பாக வீடியோ போட உத்வேகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் சொந்த துர்காட்டு லேசர் ஆயுதம் விரைவில் சோதனைக்கு தயாராகிறது. விலை உயர்ந்த ஏவுகணை எதிர்ப்பு ஆயுதங்கள் அல்லது ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை உருவாக்கி அல்லது அதை வாங்குவதில் பின்தங்கிய ராணுவ சக்தி இப்போது எந்த வகையான மிசைல்கள் அல்லது ட்ரோன்கள் அல்லது போர் விமானங்களையும் தடுத்து நிறுத்தி நடுநிலையாக்கக்கூடிய லேசர் வெப்பன் சிஸ்டங்களின் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கவும் அதை நாட்டின் பாதுகாப்புக்காக சேவையில் பயன்படுத்துவதற்கு தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. மிக உயரமான வானத்தில் அல்லது எதிரியின் வான்வெளியில் கூட ஆயுத தயாரிப்பில் வளர்ச்சி பெற்ற அமெரிக்கா அல்லது சீனாவை போன்ற பெரிய நாடுகள் முதல் துருக்கி, ஈரான் அல்லது பாகிஸ்தான் போன்ற நாடுகள் வரை தங்களுடைய வான் எல்லைகளை அசைக்க முடியாததாக மாற்றுவதற்கு மிகவும் தேவையான லேசர் வெப்பன் சிஸ்டங்களை தயாரிப்பதில் தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் DRDO கடந்த 2 சதாப்தங்களாக இந்த மாதிரியான சிக்கலான லேசர் வெப்பன் சிஸ்டங்களுக்கான வேலையை செய்து வருகிறது. இப்போது உண்மையான ரியல் புரோட்டோடைப் லேசர் வெப்பன்களை சோதனை செய்யும் அளவுக்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை கூட அளிக்கும் திறனை கொண்ட லேசர் ஆயுதம். இந்தியன் டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த திட்டம் குறித்து ரகசியமாக மௌனத்தை கடைபிடித்தாலும் அதனுடைய முன்னேற்றம் முதலில் அமெரிக்க மூலோபாய வட்டாரங்களில் விவாதிக்கப்பட்டது. பின்னர் DRDO லேசர் ஆய்வு 2023 ஆண்டில்
புரோட்டோடைப் லேசர் டெஸ்டை செய்யும் என ஒரு நம்பத்தகுந்த அறிக்கைகள் வெளிவந்தன. ஆனாலும் பாதுகாப்பு அமைப்பிலிருந்து எந்த விதமான அணக்கமும் வெளிக்காட்டாம நாட்கள் கடந்தாலும் விஞ்ஞானிகள் லேசர் வெப்பன் சிஸ்டத்தின் முன்மாதிரியை சோதிக்க கடுமையாக உழைத்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஆண்டின் முதல் பகுதியில் சாதாரண மனிதனுக்கு ஒரு இயக்கப்பட்ட ஆற்றல் லேசர் மைக்ரோவேவ் அல்லது துகள் கற்றைகள் மூலமாக கவனம் செலுத்தப்பட்ட ஆற்றலை பயன்படுத்தி அதன் இலக்கை சேதப்படுத்துகிறது அல்லது அழிக்கிறது. அப்படிப்பட்ட ஆயுத அமைப்பு ஏவுகணை அல்லது வான் தாக்குதலில் இருந்து முக்கியமான பாதுகாப்பு உள்கட்டமைப்பை பாதுகாக்கவும் முடியும். இப்படி தயாரிக்கக்கூடிய துர்காட்டு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கக்கூடிய லேசர் ஆயுதம், டைரக்டட் எனர்ஜி வெப்பன், இயக்கப்பட்ட ஆற்றல் ஆயுதம், லேசர் ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது. இவை வானத்தில் இருந்து அல்லது ஒளியின் லைட் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இடத்தில் இருந்தும் எந்த வகையான ட்ரோனாக இருந்தாலும் பேலஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் அவற்றை அட்டாக் பண்ணவும் தடுத்து அழிக்கவும் முடியும். மேலும் இது ஏவுகணையுடைய திசையே திரும்ப செய்யக்கூடியது. மேலும் ஃபைட்டர் ஏர்கிராப்டை கூட அழிக்கக்கூடிய பிரசன்ட் ஜெனரேஷன் ஆன்டி ஏர்கிராப்ட் அல்லது ஆன்டி மிசைல்களை விட லேசர் ஆயுதம் 100% கில்லிங் திறனை கொண்டது. உண்மையிலேயே சொல்லப்போனா லேசர் ஆயுதம் ராணுவ உலகத்தில் ஒரு கேம் சேஞ்சர் என்பதை நிரூபிக்கும் என்ற டிஆர்டிஓவின் கனவு திட்டத்தில் தனது திறமைகளை பயன்படுத்துகிறது. துர்காட்டு எரெக்ஷன் அன்ரிஸ்ட்ரிக்டட் ரே கன் அரே என அழைக்கப்படும். லேசர் ஆயுதத்தை பற்றிய சில விவரங்கள் முதலாக யுஎஸ் டிஃபென்ஸ் நியூஸில் 3 வருடங்களுக்கு முன்பாக வெளியிட்டது. சைனா அல்லது பாகிஸ்தானால் ஏவப்படும் எந்த ஒரு பேலஸ்டிக் குரூஸ் மிசைலையும் அழிக்கக்கூடிய லேசர் சிஸ்டத்தை இந்தியா பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. சீனா மற்றும் பாகிஸ்தானின் பேலஸ்டிக் மிசைல்களால் இந்திய பாதுகாப்புக்கு மிகவும் அச்சுறுத்தல்கள் உள்ளன. அவை இந்திய எல்லைக்குள் வந்து விழுவதை தடுக்க 5.25 மில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் 5 ஆன்டி மிசைல் சிஸ்டங்களுக்கு ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்திருந்தாலும் அவை எல்லா ஏவுகணைகளையும் அழிக்கும் என உத்தரவாதம் அளிக்க முடியாது. லேசர் ஆயுதம் எதிரி அல்லது ராணுவ ரேடார் மற்றும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டங்களையும் இதனால் அழிக்க முடியும். 2021 அமெரிக்க பாதுகாப்பு ஊடகம் இந்தியாவில் உள்ள லேசர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் LSTC நெக்ஸ்ட் ஜென் லேசர் தற்பாதுகாப்பு மற்றும் தாக்குதல் அமைப்புகளுக்கான வேலையை செய்கிறது. அது திடநிலை மற்றும் ஃபைபர் மற்றும் ரசாயன லேசர்களை பயன்படுத்தி தற்பாதுகாப்பு மற்றும் தாக்குதலுக்காக லேசரை உருவாக்க தொழில்நுட்பங்களை உருவாக்கி மேம்படுத்துகிறது. அதற்காக 100 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியுடன் கூடிய இந்த திட்டம் லேசர் அமைப்பானது தரை, கடல் மற்றும் வான் அடிப்படையிலான தளங்களுடன் ஒருங்கிணைக்க திட்டமிட்டிருக்கிறது. LSTC ஆனது 25 கிலோவாட்ஸ் லேசரை உருவாக்கி அது 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பேலஸ்டிக் ஏவுகணையை கூட குறிவைக்க முடியும். லேசர் வல்லுநர்கள் இந்த ரேஞ்சை 100 கிலோமீட்டர் அல்லது அதற்கும் அதிகமானதாக ஆக்க வேண்டும் என்று உழைத்து வருகின்றனர். 2017 DRDO சித்ரதுர்காவில் உள்ள ஃபெசிலிட்டியில் இருந்து ஒரு ட்ரக்கில் பொருத்தப்பட்ட 1 கிலோவாட் லேசர் அமைப்பை சோதித்தது. அது 250 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள டார்கெட்டை தாக்கியது. ஆனா அமெரிக்க ராணுவம் ஏற்கனவே ட்ரோன் பாதுகாப்பு அமைப்பை லாக்ஹீட் மார்டின் 300 கிலோவாட் லேசரை பயன்பாட்டில் சேர்த்து இப்ப அதை 500 கிலோவாட் லேசராக உயர்த்த லாக்ஹீட் மார்டினுடைய நிறுவனம் முயற்சிகள் செய்து வருகிறது. இந்த லேசர் ஆயுதம் அதிக துல்லியமாக செயல்படுகிறது. தளவாட தேவைகளை குறைத்து மலிவான விலையில் உள்ள எதையும் நிரூபிக்கும். லேசர் ஆயுதங்கள் எதிர்காலத்தில் ஏவுகணை எதிர்ப்பு, ட்ரோன் எதிர்ப்பு அல்லது விமான எதிர்ப்பு போரின் போது இத்தகைய அமைப்பு பயன்படுத்த உலகளாவிய ஆர்வம் உள்ளது. அதனால் எந்த ஒரு வான்வழி அச்சுறுத்தலையும் வெற்றிகரமாக சமாளிக்க இந்த கேம் சேஞ்சர் உள்நாட்டு லேசர் வெப்பனுக்கான பணிகளை செய்து வருகிறது. இந்த லேசர் ஆயுதம் அமெரிக்காவின் பேட்ரியாட் ஆன்டி மிசைல் சிஸ்டங்கள், ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போன்ற எந்த ஒரு பேலஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புக்கும் பயனுள்ளதாகவும் விலை மலிவானதாகவும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். துர்காட்டு அபரிமிதமான ஆற்றலை கொடுக்க உள்ளதாலும் அதன் மேம்பாட்டு தொழில்நுட்ப தடைகளை கடந்து DEW-களை சுற்றியுள்ள நேவிகேஷன் இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்களை வழி நடத்த வேண்டும். ஆயினும் கூட இந்த திட்டம் இந்தியன் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றி படியினை பிரதிபலிக்கிறது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செய்திகளோட நாளைக்கு சந்திப்போம். இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஜெய்ஹிந்த்.